வரலாறு தான் இது. ஆனாலும் இளையராஜா இப்படி சொல்லிவிட்டால் பாரதி ராஜாவின் மனம் எப்படி புண்படும்? படம் திரையரங்கில் வெளியிடும் வரை அவர் எவ்வளவு பாடுபட்டிருப்பார். ஒரு பிரசவ வலியை பாரதி ராஜா அனுபவித்த பின்னர்தான் திரையரங்கில் அத்திரைப்படம் வெளியாக தொடங்கியிருக்கிறது. இந்த கதையை செல்வராஜ் அவர்கள் எழுதி பாரதி ராஜாவிடம் கொடுத்தவுடன் மிக சிறப்பான கதை, எப்படியாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை நான் இயக்கிவிட வேண்டும், பல நாள் ஆசை, இந்த கதையை வைத்து அதை செய்துவிட வேண்டும் என்று பாரதி ராஜா ஆசைப்பட்டு நடிகர் திலகத்திடம் சென்று 4 வரிகளில் அந்த கதையை சுருக்கமாக கூறி முடித்து விடுகிறார். அந்த காலகட்டத்தில் சிறந்த இயக்குனராக விளங்கிய பாரதி ராஜா சொன்னால் சரி என்ற நம்பிக்கையில் அந்த கதையை ஒப்புக்கொள்ளுகிறார் நடிகர் திலகம். படம் ஆரம்பிக்கிறது. ஒரு அழகிய கிராமத்தில் காவேரி கரை அருகே படக்குழுவினர் கூடியிருக்கிறார்கள். நடிகர் திலகம் வருகிறார்.